அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்றுமுன் கடைசியில் சபரீசனை மாட்டிவிட்டார் செந்தில் பாலாஜி. இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ புழல் சிறையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு காலமாகவே சீர்ந்து வரார் இல்லையா. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்றத்தில் வழக்கிலும் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது பண மோசடி வழக்கிலும் பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாங்கி தருவதாக இதிலும் மோசடி செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இல்லையா. இந்த வழக்கு பதிவு இன்று 10:30 மணி அளவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று இருந்தது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இவருடைய மேல்முறையீடு வழக்கை பார்த்திங்கன்னா ஒத்தி வைத்து தள்ளுபடி செஞ்சுருந்தே இருந்துச்சு இல்லையா. இந்த நிலையை உச்சநீதிமன்றமும் பார்த்திங்கன்னா அதே ப்ராசஸர் செஞ்சுருந்த நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கை இப்போ இன்று 10:30 மணி அளவில் பார்த்திங்கன்னா விசாரணைக்கு எடுத்திருந்தது. இந்த விசாரணையின் போது பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியிடம் எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டு இருந்திருந்த நிலையில் இவர் பார்த்திங்கன்னா கடைசியில் சபரீசனை மாட்டி விட்டதாக ஒரு செய்தி வெளியே இருக்கும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக பார்த்திங்கன்னா 1.5 வருட காலங்கள் ஆகியும் அமைச்சரும் இருந்தார் இல்லையா. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அந்த 30,000 கோடி இவர் ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இல்லையா. திமுகவில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா அந்த இந்த 30,000 கோடி சபரீசன்கிட்ட தான் கொடுத்ததாக ஒரு செய்திகள் வெளியே இருக்குது. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய ஒரு நபராக இருக்கார் இல்லையா. இந்த நிலையில் தான் அனைத்து விதமான கேஸுகளும் பார்த்திங்கன்னா சபரீசன்கிட்ட தான் வரும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியே இருக்கும் நிலையில் திமுகவுடைய தலைமையகத்துக்கு பெரும் அடியை தான் விழுந்திருக்கு. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் அனைத்து உண்மைகளும் ஒப்புக்கொண்டார் அப்படின்னா திமுகவுடைய ஆட்சி நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா அமைச்சரவை மாற்றம் கூட இன்னும் நடக்காமல் வச்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் சிக்கினா மட்டுமே தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுனா அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இன்று பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கில் விசாரணை வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. இருந்தாலும் எப்போ நடக்க போகுது அப்படின்றத தேதி குறிப்பிடாமே ஒத்தி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவருடைய வழக்கில் பார்த்திங்கன்னா நிறைய மர்மங்கள் இருக்குது. எக்கச்சக்கமான பணங்கள் புழக்கத்தில் இருக்குது. அந்த இடத்த கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா இவருக்கு ஜாமீன் கொடுக்காமே இன்னும் இருக்காங்க. இருந்தாலும் இவருடைய வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.